எம்எல்ஏ கேண்டிடேட்டா அந்த அந்த இடத்துக்கு வந்தது எப்படிங்க சார் ஆக்சுவலி? பொதுக்குழு நடத்துகிற போது அன்றைக்கெல்லாம் ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கின்ற நேரம். அப்படி இருக்கின்ற போது எல்லோரும் இடத்திலே வந்து சொன்ன ஒரே கருத்து, அரங்கநாயகம் போன்றவர்கள், மணிமாறன் போன்றவர்கள் மற்றும் இருக்கின்ற சில நண்பர்கள் இப்போது இருக்கிறார். ஆனால் மறைந்து விட்டாலும் கூட பொதுக்குழு முழுமையாக நீங்கள் அதை ஏற்று நீங்கள் அந்த செயல்படுத்த வேண்டும் என்று எங்களிடத்தில் சொன்னார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். காலையிலே நீங்கள் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் வாருங்கள் என்று கேட்டார்கள். அதை பொருளாதார ரீதியாக அனைத்தும் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து அதை வெற்றிகரமாக முடித்ததற்கு பிறகு சென்னையிலே சென்று அவர்களை சத்யா ஸ்டுடியோவில் பார்க்கின்ற போது அன்றைக்கு நாங்கள் 16 பேர்கள் பச்சை குத்தி தான் அந்த படத்தில் நின்றோம். அப்படி நிற்கின்ற போது அவர் எல்லோரையும் பார்த்துவிட்டு பொதுக்குழு சிறப்பாக நடத்திருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று சொன்னார். எவ்வளவு செலவு பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? இந்த அமௌண்ட் சொன்னா நல்லா இருக்காதுங்க. சரி சரி சரி. அப்போ எப்படின்னா 290 பேர் தான் பொதுக்குழு உறுப்பினர். இப்போ 2000 சில பேர்லாம் கிடையாது. பிரசிடென்சி ஹாலில் தான் நடந்தது. அது மாதிரி அதற்கெல்லாம் உள்ள ஏற்பாடுகளை செய்ததற்கு பிறகு புரட்சித் தலைவர் நல்ல சிறப்பான முறையிலே என்னை பார்த்து அரங்கநாயகம் அவர் சொன்னார்கள். முழுமையாக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நல்ல சிறப்பான முறையில் பணியாற்றினார் என்று சொன்ன உடனே அவர் அன்று அங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இடைத்தேர்தலில். அவர் சொன்ன உடனே தலைவர் என்னை கட்டிப்பிடித்தார். அதற்கு பிறகு ஒரு வாழ்த்துக்களை சொன்னார். அவ்வளோ நெருக்கமாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு. அவருடைய நினைவிலே என்றைக்கும் இருக்கின்ற அளவிற்கு அந்த நிகழ்வு எனக்கு ஏற்பட்டது. அப்படி அந்த விஷயங்களை நீங்க பார்த்துக்கிட்டது தொடர்பா என்ன பேசினார் சார்? கட்டிப்பிடிச்சாரு, வாழ்த்து சொன்னாரு. சிறப்பா இளைஞராக இருக்க, நீங்க நல்லா பண்றீங்க, உங்களுக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கும். உங்க வயசு சார்? வயசு அப்போ 23 ஆச்சு. சரி சரி சரி. 25 நான் வந்து இங்கே கண்டஸ்ட் பண்றேன்.